ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு வரணும், இந்த கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ட்டு. அதை கற்றுக்கிறதுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது சாரோட கிளாஸும் வந்திருக்கும். இது எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டைலமால இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை நீங்கள் லாங் டேர்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்போர்ட்டராக இருக்கணும். கரெக்டுங்களா? அந்த நல்ல எக்ஸ்போர்ட்டர்னா யார்? அந்த நல்ல எக்ஸ்போர்ட்டருக்கு அந்த கேரக்டர் யார்? அந்த நல்ல எக்ஸ்போர்ட்டர்னா என்னென்ன பண்ணணும்? அதுதான் இந்த கோர்ஸ். நீங்கள் ஷார்ட் டேர்மாக வந்து ஆர் ஏற்கனவே ஒரு மைண்டில் ஏதாவது ஒன்று வச்சுருந்து நான் அதுதான் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் அதுக்கு இல்லை. லாங் டேர்மாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரணும், புரிஞ்சுக்கணும் எக்ஸ்போர்ட்னா என்னன்ட்டு. ஒரு நல்ல எக்ஸ்போர்ட்டர் ஆகணும்னா இந்த கோர்ஸில் எல்லாமே இருக்குது. ஓகே, நல்ல எக்ஸ்போர்ட்டர்னா என்னது? ஒரு வழியில் சொல்லணும்னா, பையருக்கு என்ன தேவையோ அந்த பொருளுக்கு அந்த பொருள் என்னவோ, அந்த பொருளோட தரம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செல்லர் இருக்காருன்னா அந்த செல்லரையும் பையரையும் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணி முடிக்கிறவங்க நல்ல எக்ஸ்போர்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி யோசிக்கணும். நம்ம எக்ஸ்போர்ட்டில் வந்திருக்கோம், நம்மளுக்கு பணம் வரணும்னு யோசிக்கிறது வேற. ஒருத்தர் வந்து பொருள் வேணும்னு கேட்குறாரு, ஒரு தேவை இருக்கு அவருக்கு, ஒருத்தர் பொருள் பண்ணுறாரு. கரெக்டான பொருள் தேடுறவருக்கு, கரெக்டான பொருள் பண்ணுறவரை கனெக்ட் பண்ணி வர்றது தான் எக்ஸ்போர்ட்டர். இது பண்ணணும்னா இதுக்கு நிறைய விஷயம் தேவை. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பையர் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இந்த கோர்ஸில் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பையர் இருக்காங்க, எந்தெந்த கேட்டகரி ஆஃப் பையர் இருக்காங்க, அவங்கள எப்படிலாம் தேடலாம், அவங்க எப்படி நம்மளை தேடலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது கிடைக்கும். அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்தோன்னா அந்த ப்ராடக்டை எப்படி ஸ்டடி பண்ணணும், ப்ராடக்ட் ஸ்டடினா என்ன, அது கிடைக்கும். அந்த ப்ராடக்டை பண்ணுற சப்ளையர், மேனுஃபேக்சரர், அந்த மேனுஃபேக்சரர் சப்ளையராக மாற்றி அவங்க நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணி அது மூலமாக நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ அந்த மேனுஃபேக்சரர் சப்ளையர் அது கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கிடைக்கும். அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையுமே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்கல்ல, அந்த ஒரு இன்ட்ராக்ஷனுக்கும் ஒரு ஒர்க் ஃப்ளோன்னு வாங்க. ஒரு பையர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. செல்லர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், அது வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் தேட போகிறேன்னா அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும். சார் ப்ராடக்ட் ஷீட்னு ஒன்று கொடுப்பார், அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் அதை வந்து நம்ம டிக் பண்ணிகிட்டே வரணும். இதை நான் பண்ணிட்டேன் அப்போனா எனக்கு இந்த ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு. அது மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு பையர்னா பையரை நான் எப்படி பையரே நம்ம வேலிடேட் பண்ணோம். யாரோ கேட்குறாங்க, நம்ம எடுத்து கொடுத்துட முடியாதுல்ல. அவங்க கரெக்டாக இருக்காங்களா, அவங்க கரெக்டாக கேட்குறாங்களா, அதுக்கு ஒரு ஷீட் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அவங்க எப்படி வேலிடேட் பண்ணணும் அதுவும் ஷேர் கொடுக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம். அதே மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் சப்ளை யார்கிட்டே வேணாலும் வாங்கிட முடியாது. நம்ம எப்படி ஒரு நல்ல மேனுஃபேக்சரை ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்களை எப்படி சப்ளையராக மாற்றுறது, அதுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ, அதுக்கு ஒரு ஷீட் இருக்குது, அதை பண்ணிடுவார். அது மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் ஆர் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட், எப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, B2B சைடில் பண்ணுறதா, நிறைய வெரைட்டி ஆஃப் வேல நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியும். நம்ம எக்ஸ்போர்ட்டர், நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குன்ட்டு, அதுக்கு என்னெல்லாம் அதையும் உங்களுக்கு ஷீட் கொடுத்துருவார். அது மாதிரி இப்போ நம்ம ஷிப்மெண்ட் பண்ண போகிறோம்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ், யாரை கான்டாக்ட் பண்ணணும், எந்த லோடர், எந்த கண்டெய்னர் பண்ணணும், எப்படி பேக்கிங் பண்ணணும், அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டி இருக்குது, அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப். அது மாதிரி பேக் இன்ட்ராக்ஷன்ஸ். இது மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் ஒரு ஒர்க் ஃப்ளோ சார் எடுத்து கொடுத்துருவாரு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த நல்ல எக்ஸ்போர்ட்டர் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடும். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக்சுவலாக கரெக்டாக பண்ணணும் எப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்கள் எப்போ ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சோ அப்போ நீங்கள் நிதானமாக இருக்க மாதிரி தோணும், இல்லைடா ஸ்லோவாக போகிற மாதிரி தோணும். 2-3 பேர் இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப அவசரப்பட்டு பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அவசரப்பட்டால் 1-2 கண்டெய்னர் பண்ண முடியும். ஆனால் அங்கே ஒரு நிலைச்சு நிற்கணும், நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இதை எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப நாள் இதில் வந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது எதெல்லாம் நல்லது, எது எப்படி பண்ணணும் தெரியணும். அதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கிடணும், அதுக்கு கொஞ்சம் கற்றுக்கணும், அது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த கோர்ஸ் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 ஹவர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு
கிட்டத்தட்ட 6 மாசமாக நாங்கள் வந்து ஒரு நாளும் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால எங்களால் இப்போ அட்லீஸ்ட் என்னால் இப்போ கிளீனாக சொல்ல முடியும், எனக்கு வந்து நல்ல எக்ஸ்போர்ட்டராக எப்படி இருக்கணும்னு தெரியும் எனக்கு இப்போ. அதுக்கப்புறம் அதில் நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேனோ அதை இது அச்சீவ் பண்ண அது என்கிட்ட இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸும் சரி, அந்த டீட்டெயில்ஸும் அது எதை பண்ணணும் சரி, அது எல்லாமே இந்த கோர்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் இந்த ESG கோர்ஸில் சேரும்போது உங்களுக்கு எவ்வளோ டவுட் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் சார் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ரேகா மேடம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை வந்து அவங்க பிஸ்னஸாக மட்டும் பார்க்கல, இது அவங்க வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்போர்ட்டரை உருவாக்குறது அவங்களோட பேஷன், அவங்களோட மிஷன். அந்த மாதிரி ஒரு பேஷனோட மிஷனோட இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. காசுக்காக எடுக்கிறது வேற, பிடிச்சி பண்ணுறது வேற. ஸோ ஒரு பேஷனேட்டாக இருக்க பீப்புள் கிட்ட நம்ம லேர்ன் பண்ணும்போது அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக கற்றுப்போம், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இதை தவிர சார் வந்து அவர் கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமாக அவர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கேஸ் ஸ்டடீஸ், அவருக்கு பட்ட வழிகள், அவர் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாரு. அந்த மாதிரி பிஸ்னஸை ஷேர் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ். ஸோ நீங்கள் இந்த ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்போர்ட்டர் ஆகிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே இருந்து எடுத்துப்பீங்க. கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அவர் சொன்ன ஹோம்ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா முடியும் போது, இந்த கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்ட்டு. ஸோ அதனால் இங்கே கொடுக்குற காசோ உங்களுக்கு கொடுக்குற டைமோ உங்களுக்கு கண்டிப்பாக வீணாகாது. தயவுசெய்து யூஸ் பண்ணிங்க இந்த அவென்யூவை. பர்சனலி சார் அண்ட் ரேகா மேடம் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஆக்சுவலாக முந்தா நேற்று ஒரு 1 வீக்காகவே ரொம்ப இன்டர்னலாக ரொம்ப சோகமாயிட்டேன். இனிமேட்டு எப்படி கோர்ஸ் இந்த 1.5 years வர முடியாது என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த 6 மாதம். நல்ல மக்களை பார்த்து நல்லா பேசணுன்னு ஒரு நல்ல சந்தோஷம் இருக்குது எனக்கு. ப்ளஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க சார். தேங்க்யூ. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின்.